ஹலோ வெல்கம் பேக் டு அவர் கேமிங். நான் அவங்க ஜிசி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் பக்கெட்டிஷன் பார்ட் 4. இந்த பார்ட்டில் வந்து நம்ம அனிமல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கேரட்டு அது இதுன்னு காமிச்சு ஒரு பிடிச்சிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சுக்க போகிறோங்க. அதாவது கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா அனிமல் ஃபார்மிங். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட வைக்கலாம். ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வாங்க அப்படியே பொறுமையாக போய் ஒவ்வொரு அனிமலியாக பிடிச்சிட்டு வரோம். ஃபஸ்ட்டு ஷீப் தான் கைஸ் வேணும். ஷீப், கவு, பிக் நிறைய இருக்கே. பரவாயில்ல கைஸ், ஃபஸ்ட்டு எதை பிடிக்குன்னு தெரியல. இதை காட்டும், எது வருதுன்னு பார்ப்போம். கைஸ், இந்த பிங்க் கலரில் ஒரு ஷீப் இவ்வளோ கேவலமாக இருக்குது. இவ்வளோ கேவலமாக இருக்கு கைஸ் இந்த பிங்க் கலர் ஷீப்பு. வாங்க 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 வாங்க, இங்கே 2 மாடு வந்ததுக்கு அந்த பிங்க் கலர் ஷீப்பை கூட்டிகிட்டு போவோம். நான் வேறு தான் நல்ல கலராக இருக்கும்னு பார்த்தேன், ஒரு ப்ரௌன் பிளாக் அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தேன். இது என்னங்க காய்ஸ், நல்லா அவங்க வரணும் சண்டை போடுறது. வரிசையாக வரணும், சண்டை போடக்கூடாது. இப்போ இதை பொறுமையாக உள்ளே விட்டுட்டு பாதை கூட்டிகிட்டு வரணும் காய்ஸ். ஓ, எல்லாம் வந்துருச்சா? அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எத்தனை கைஸ் இருக்கு? 2 கவ்வு, 2 ஷீப்பு. அப்போ ஒரு ஷீப்பு முதல்ல தூங்கிடுவோம் கைஸ். சாயந்தரமாக போகுது, நைட் ஆக போகுது. இது சாயந்தரம். அப்போ தான் சோம்பி எதுவும் இருக்காது, சீக்கிரமே தூங்கினாதான். இல்லைன்னா நம்மளை சோம்பி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணும் கைஸ். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பிக்கு, ஷீப் ஒன்று, அப்புறம் வந்து சிக்கன் வேணும் கைஸ். ஒரு கோழி ஒன்று வேணும். கோழி தூக்கிட்டு போயிடும். கோழி வந்தால் ஷீப், ஒரு ஷீப் மட்டும் வந்தால் போதும். இந்த கவ்வுமே சேர்ந்து தான் கைஸ் வருது. எனக்கு ஷீப் மட்டும் வந்தால் போதும். ஷீப் வந்துருச்சு. இன்னொன்று கவ்வு வேணுமா கைஸ்? கவ்வு இருக்குது, கவ்வு தேவையில்லை. கவ்வு தேவையில்லை. உள்ள 2 வந்துருச்சு. பிக்கு, சிக்கன், இது 2 மட்டும் தான் கைஸ் தேவை. ஃபஸ்ட்டு இது கூட பொட்டேட்டோ சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நம்ம தேவைக்கும் யூஸ் பண்ணலாம். பொட்டேட்டோ கையில் வச்சுட்டே போகணும் கைஸ். பொட்டேட்டோ சி பிக்கு. சிக்கன் இருக்குது கைஸ். நம்ம கோழியை பிடிப்போம். 1, அங்கே 2 இருக்குது. பிக்கை பார்த்துட்டேன், கோழியும் இருக்குது பக்கத்துலேயே. கேரட் காமிச்சா வருமா கைஸ்? கேரட்டும் சாப்பிடுமா? இது எப்படி கைஸ் நான் கூட்டிகிட்டு போவேன்? நான் இதையும் காட்டணும், இதையும் காட்டணும், இதையும் காட்டணும். மாற்றி காமிக்கணும் கைஸ். இப்போ வீட்டை காட்டணும். வருது. பொட்டேட்டோ கயிறு இருக்குல்ல கைஸ், போட்டு இழுத்துட்டு போயிடுவோம். நான் கயிறு இருக்கிறது மறந்துட்டேன். ஓடாத நில்லு. 1, இன்னொன்று சிக்கன். அதை நம்ம பக்கத்தில் வர வைப்போம். மாட்டினியா அவ்வளோதான். கோழி அமுக்கிற மாதிரி ஒரு கோழி அமுக்கியாச்சு கைஸ். அவ்வளோதான். 2 ஓடிடுச்சு கைஸ். அது பொட்டேட்டோவா? இது குட்டி பிக்காக இருக்குது கைஸ். நமக்கு பெரிய பிக்கு வேணும். இது அவ்வளோ சீக்கிரம் பெருசாகிடாது. நிறைய பொட்டேட்டோ சாப்பிடும் பெருசாகிறதுக்கு. இன்னும் சண்டை போட்டுட்டு வர்றது. 1, 2. இப்போ பொட்டேட்டோ காமிச்சா வரும். வேணாமா உனக்கு? இந்த வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டா முடிஞ்சு கைஸ். எல்லாம்
இன்னொன்று அவ்வளோதான் கைஸ். எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. இப்போ எந்த அனிமலும் வெளில போயிடக்கூடாது, அதனால் சேஃபாக பூட்டிடணும். அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் பூட்டியாச்சா. கவு குட்டி கவு, நீ போ. வேற அங்கே ஒரு ஷீப் இருக்கு. இந்த பிங்க் கலர் ஷீப் இருக்கும். வேற பிங்க் கலரா கைஸ் நமக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு பிங்க் கலர் வந்தால் லக்கு. இல்லை கைஸ் வரல கைஸ், பிங்க் கலர் வரல. அந்த கயிறு எடுத்து எல்லாத்தையும் அதை அவுத்து விடணும் கைஸ். ரொம்ப தூரம் போனாலே அந்த தூரம் நினைக்கிறேன் கயிறு. அவ்வளோதான் கைஸ், வந்துருச்சு. இப்போ நமக்கு கோழி ஒன்று, இன்னொரு கோழி இந்த இடையில நிற்கிது கைஸ். கோழி இங்கே வா. கோழி, இந்த ஷீப் தான் கைஸ் வந்தோம். இங்கே ஒரு கோழி. அவ்வளோதான் கைஸ், கோழிக்கும் ஃபீட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட எல்லா அனிமலுக்கும் ஃபீட் பண்ணிட்டே தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், குட்டி கோழி வந்துருச்சு. இப்போ நமக்கு அனிமல் ஃபார்மும் கிடச்சிருச்சு. நமக்கு தேவையான ரிசோர்ஸ் கிடச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ். ஷீப்பு, கவ்வு, ரேபிட் வேணும் கைஸ். அது எங்கே கிடைக்கும்னு தெரியல. இன்னும் ரேபிட்டு பாருங்கள், இதுதான் கைஸ் கடன் இருந்தேன். நம்மளோட ஃபார்மிங் நல்லா பெருசாக வந்துருச்சு. இன்னொன்று வீட்டு தான் கைஸ் பயங்கரமாக இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணாமல் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் வந்து எனக்கு என்ன பண்ணலான்ற ஐடியா கைஸ். இதை பிடிச்சிட்டு போகணும் கைஸ். இங்கே வா நீ வா. இருங்க, அங்கே ஒரு த்ரெட்டு கிடந்துச்சு. இவனையும் கூட்டிகிட்டு போகணும் கைஸ். இவனை தான் எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு தெரியல. இவனை ட்ரேட் பண்ணிட்டையும் கூட்டிகிட்டு போக முடியாது. இவன் வரவும் மாட்டான். இதை மட்டும் கூட்டிகிட்டு போங்க கைஸ் இப்போதைக்கு. ஆனால் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியல. இது என்ன சாப்பிடணும்னு தெரியாது. ஆனால் ஏதோ அடித்தா ஏதோ துப்பும் கைஸ். இது எதையோ. இப்போ இதை உள்ளே கொண்டு போனால் எல்லாம் வெளில ஓடி வந்துடும். வந்துருச்சா கயிறு? உள்ளவா. அவ்வளோதான் கைஸ், இதுவும் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வரல இன்னும். உள்ளவா. என்னது கைஸ், இப்போ உள்ளே வர மாட்டேங்குது. அவ்வளோதான். இதையும் இப்போ நான் உள்ளே வந்துட்டேன்னா அது ஈஸியாக வெளியில் ஏறிடலாம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இன்னொன்று இருக்கும் கைஸ். அந்த ஒயிட் கலர் அப்போதே செத்து போச்சு. என் கண்ணு முன்னாடியே ஒரு ஜோம்பி கொண்டுருச்சு. ஜோம்பியில் இது விச்சுன்னு நினைக்கிறேன். இது தொப்பி போட்டு வில்லேஜர் மாதிரியே இருந்துச்சு. அது விச்சு கைஸ். விச்சு தான் எண்ணெய் அடிக்கிறேன்ட்டு அது மேலே ஏதோ தூக்கி போட்டுச்சு, செத்துருச்சு. இந்த பக்கம் இப்போதைக்கு போகிறது சேஃப் இல்லை கைஸ், ஏன்னா வில்லேஜர்ஸ் இருப்பாங்க. கீழே தான் கைஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்துருந்தான் கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு கீழே தான் நிறைய வில்லேஜஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், அதை தான் காணோம். இது ஒன்று மட்டும் இருக்குது கைஸ். ஓகே, எது இருக்கோ இல்லையோ ஒன்று கிடச்சிருச்சு. இன்னொரு வேறு என்னென்ன அனிமல்ஸ் பிடிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் கைஸ். நம்ம அடுத்த பாட்டில் வேணால் நான் ட்ரை பண்ணுறேன் அதை பிடிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த பாட்டு வந்து என்ன பண்ணலான்னு ஐடியா இல்லை. அது அடுத்த பாட்டே சொல்கிறேன் கைஸ். ஓகே, நான் இதோட கேம் பிளேயை முடிச்சுக்கலான் இருக்கேன். அப்படியே உள்ளே போயிடும். உள்ளே போய் இப்போ பாருங்கள், வீட்டை கையில் எடுத்தோன்னு என்ன எவ்வளோ ஓடி வருதுன்னு. மடான்னு ஓடி வருது கைஸ். ஓகே, நான் இதோட கேம் பிளேயை முடிச்சுக்கிறேன். அதுவும் குதிக்குது கைஸ். தலையை காட்டுது பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது கைஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா நீங்கள் எல்லோரும் தலையாட்டினீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ இந்த அனிமல்ஸ்லாம் தலையாட்டு தான் பார்ப்போமா கைஸ்.
ஆட்டிருச்சு காய்ஸ். அப்போனா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, நான் இதோட கேம் ப்ளே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு வைக்கணும் ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் கைஸ், பாய் பாய்.